என் அப்பன் காசி விஸ்வநாதர் மீது அளவற்ற பற்று கொண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் உலகத்தில் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ அவ்வாலயத்திலே காசி விஸ்வநாதருக்கு ஒரு தனி ஆலயத்தை உருவாக்கி அந்த காசி விஸ்வநாதருக்கு ஒரு திருப்பணியும் செய்து ஆக இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய முக்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் காசியில் தான் முக்தி அடைய முடியும். ஆக காசிக்கிழக தென்காசிலேயே முக்தி அடையும் என்று சொல்லி சிவபெருமானே இங்கே அவருக்கு முதலாக ஒரு குழியை தோண்டி அவ்விடத்திலிருந்து இரும்பு சாரசாரையாக தோன்றி திரிகுடபதி மலையில் பொதிகை மலையிலே சுவாச காற்றை முக்காலத்தை உணரக்கூடிய ஈசராக வாசி என்ற தத்துவத்திலே அமர்ந்து ஆக கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை சிற்றா நதியை உருவாக்கி இன்றைக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரு பேராற்றல் மிக்க சிவாலயத்தை காசி வடகாசி தென்கோடியுள்ள தென்காசி மாநகரத்திலே உருவாக்கிய பெருமைதான் மாமன்னர் பராக்கிரம பாண்டியன். அவருடைய சமாதியிலே இன்றைக்கு ஜீவமுக்தி அடைந்திருக்கின்ற ஜீவ சமாதியாக இருக்கின்ற அவருடைய சமாதிக்கு உலகம் விழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள்கள் வருகை தர வேண்டும். அவருடைய சமாதியிலே எண்ணற்ற திருப்பணிகள் எண்ணற்ற பூஜை புனஸ்காரங்களை நடத்த அவரே இன்றைக்கு இந்த நேரத்தில் உத்தரவு கொடுத்திருக்கிறார். அவருடைய உத்தரவு நிச்சயமாக விரைவில் இவ்விடத்தில் ஒரு மணிமண்டபம் மிக சிறப்பாக அமையும். இன்னும் அவருடைய அரண்மனை மிக பிரமாண்டமாக அமையும். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பல்வேறு முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து தொழிலதிபர்களும் நிச்சயமாக இவ்விடத்துக்கு வருகை தந்து இவருக்கான பணியை நிச்சயமாக செய்வார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தென்னிந்தியாவுக்கு வருகை தருகின்ற காசி விஸ்வநாதருடைய ஆலயத்துக்கு வருகின்ற மாமன்னர் பராக்கிரமனுடைய பாத விந்தாரத்திலே பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை உலக மக்கள் பெறுவார்கள். நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த கூத்து இந்த மெய்யான வார்த்தைகள் அடியேனாலே இல்லை, அவருடைய வார்த்தையில் அவருடைய உத்தரவால் அவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய பேராற்றலால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அடியனால் ஒன்றுமில்லை என்பது நேரத்தில் உலக மக்களுக்கும் சிவன அடியார்களுக்கும் சைவ பெருமார்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மெய்யான கூற்றை உலக மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்.